ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்டன் எபிசோடு 15. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கார்டனை இன்னொரு வார்த்தை காமிங்கன்னு சொன்னீங்க, வாங்க காமிச்சிடலாம். பலவான பேசணும், வீடியோக்குள்ளே பேசணும். இந்த சேனலுக்கு இப்போ தான் புதுசாக போகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அப்போ போலயே காரமணி வளர்ந்துருச்சுங்க. பாருங்கள், காரமணி எம்புட்டு பிரான்ச்சு பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு செடி தாங்க, இந்த ஒரு செடியில் எத்தனை பிரான்ச்சு, 1, அடுத்து இருந்தால் 2, அடுத்து 3 பிரான்ச் விட்ருக்குங்க இந்த ஒரு செடியில். ஆனால் போன வாட்டி கம்மியாக தான் இருந்துச்சு, இவ்வளோ தான் ஹைட் இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதே பக்கத்துலதே இந்த காராமணியும் இது நல்லா பெருசாகிடுச்சு. அதை விட அது கொஞ்சம் நல்லா வந்து ஆரம்பிச்சிச்சு. நம்ம 2 போட்டிருக்கோம், 1 இந்த இருக்குது. என்ன இதோட வளர்ச்சி என்னாச்சுன்னு தெரியல, இது வரமாட்டேங்குது, இது வந்துருச்சு, பூ வைக்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க. வரட்டும் பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் நம்ம பச்சை மிளகா வச்சுருந்தோம், அது வந்து நோய் பட்டுருச்சுனால அதை மாற்றிட்டோம், அதை பிடுங்கிட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் செடி பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு. இது வந்து நாளைக்கு பூ வந்துருங்க. இது பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ் விட்டுருச்சு. 1G 2G பண்ணோன்னா இப்படி பண்ணும். 1G 2G எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சேனலில் ஒரு வீடியோவில் அனுப்பியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. பாருங்கள் எப்படி இருக்குங்க, நல்லா இருக்குங்க. பாருங்கள் நிறைய முட்டு வச்சுருக்கு, இங்கே 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 இங்கெல்லாம். இது செடி இப்படி தான் இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா வேறு கத்திரிக்காய் செடி, நம்ம இந்த பக்கெட்டில் வச்சுருந்த இது செடி. இதுவும் நல்லா வைக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இதில் ஒரு பூ. இது என்ன செடின்னு தெரியல, இது கத்திரிக்காய் செடி. ஆனால் கத்திரிக்காயில் இது என்ன ரகம்னு தெரியல, வாங்கி போட்டிருக்கேன். வரதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இதுவும் காய் வைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பூ வைக்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்க நிறையா பூ வச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் நான் மண் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா கீரை போட்டிருக்கேன். நம்ம கீரைக்கு நமக்கு 4லேருந்து 5 நாளில் ரிசல்ட்டு கிடச்சிரும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா இதெல்லாம் வரும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சீனியரக்காய் நட்டு வச்சுருக்கோம். அடுத்து இங்கே விதை போட்டிருக்கோம், வரும் பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் இன்னும் வைக்கலை, பத்தம். இதில் என்ன வைக்கலான்னு பிளான் போட்டிருக்கேன்னா சீனியரக்காய் வச்சுருக்கலாம், நான் பிளான் போட்டிருக்கேன், பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பீன்ஸ் செடி. இதில் ஒரு 2 இலை காஞ்சி போச்சு, அது அப்படி அந்த இடத்துல பிச்சிருங்க. செடியை பிச்சிடாமல் அந்த இலையை மட்டும் பிச்சு அதுக்குள்ளேயே போட்டிருங்க. பாருங்கள் நல்லா பீன்ஸுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நம்ம மண்ணை அணைச்சி விடணும், ஏன்னா அது மெல்லிசான செடினால இப்போயே மண்ணை அழைக்க ஆரம்பித்தாதான் கொஞ்சம் பெருசாகும்போதாச்சும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுவும் பீன்ஸ் செடி தான் பாருங்கள், வெங்காயம். இதுக்கும் மண்ணை அணைச்சி விட்றலாம். பார்த்திங்கன்னா இதில் பச்சை மிளகா, வெங்காயம், பீன்ஸு. இந்த பீன்ஸுக்கும் மண் அணைச்சி விட்றலாம். நல்லா வளர ஆரம்பிச்சிச்சுங்க. பச்சை மிளகா என்னன்னு தெரியல, ரிசல்ட் வரல. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பீன்ஸும் முள்ளங்கியும் போட்டிருக்கேன். முள்ளங்கி பாருங்கள் இப்படி வளர்ந்துருச்சுங்க. பக்கத்து வீட்டில் வெத்தாலை போட்டிருக்காங்க, அது எம்புட்டு பெருசாக வந்திருக்குங்க. கீழே வச்சு பாருங்கள், கீழே இருந்து இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம புதினா நிறையா வச்சுருந்தோம், அது ஃபுல்லாக வாடிச்சுங்க. இது ஒன்று மட்டும் தான் தப்பிச்சிருச்சு. இதுவாச்சும் நல்லா வரட்டும். இது பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் ரோஸு அப்படியே இருக்குது. ஆனால் இன்னும் நோயாக வருதுங்க, என்ன தெரியல. டேபிள் ரோஸ் பார்க்க பசுமையாக இருக்குது தெரியும், நான் நோயெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எங்கிட்ட அஸ்வினி வச்சுருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் நிறைய அஸ்வினியாக வருது. இது பார்த்திங்கன்னா நம்ம தட்டான் பயிறு பீன்ஸ் மாதிரி இருக்கும். இதுக்கும் அதே மாதிரி மண்ணை அழைச்சி விட்ருலாம். நம்ம கோகோபிட் தான் வச்சுருக்கோம், நான் அன்றைக்கே வீடியோ போட்டிருப்பேன், சாயில் பேப்பர்ஸு. பாருங்கள் போட்டாச்சு. இது மாதிரி காராமணிக்கு பண்ணிடலாம். ஏதோ ஒரு பூச்சி அடிக்குது ஒருங்க. இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா ஒன்றும் வைக்கலை, இதில் ஏதாச்சும் வைக்கலாம், பிளான் போடலாம். பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் தக்காளி செடி பாருங்கள், தக்காளியெல்லாம் பழுத்துச்சு. இப்போ வேறு பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் தக்காளியை இப்படி வந்துருக்கு. ஒரு செடிங்க தக்காளி செடி
பாருங்கள் எப்படி காய் வைக்க ஆரம்பிச்சிச்சுன்னு. இது காய் முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் காய ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்துலேயே இன்னொரு செடி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த செடி முடிஞ்சதுன்னா இந்த செடியை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த செடி வச்சுருக்கேன். இது பிஞ்சு பூ வைக்க ஆரம்பிக்குது, மொட்டு வச்சுருப்பாருங்க. பாருங்கள் எப்படி இவ்வளோ தான் இங்கே வச்சேன், இவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். கோகோ பிட் தான், சாதாரண கோகோ பிட் தான். இதுக்கு நான் மண் அணைச்சல் இல்லை, ஏன்னா அது ஒரு வீடியோவில் சொல்கிறேங்க. கீழே பார்த்திங்கன்னா நம்ம துளசியும் ஏரிக்கிழஞ்செடி இதே இருக்குது, அப்படியே இருக்குது. வெண்டைக்காய் செடி, வெண்டைக்காய் முடிஞ்சு இதை ஒரு நாள் பிடுங்கி போட்டு வேறு செடி வைக்கணுங்க. இதில் கொத்தவரங்காய் வைக்கலான்னு பிளான் போட்டிருக்கேன். நீங்கள் கேட்பீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் கொத்தவரங்காவாக வைக்கிறீங்கன்னு. கொத்தவரங்காய் தாங்க இப்போ நல்லா சாகுபடி போகுது, வெண்டைக்காய் போக மாட்டேங்குதுங்க. அதனால்தே வெண்டைக்காய் ஒரு நாள் பிடுங்கி வேறு எதுவும் நடக்கும். லைட்டாக பிஞ்சு வச்சுருந்தே விட்டுருக்கேன், இல்லாட்டி பிடுங்கிருப்பேன். இது பிஞ்சாக முத்துனதுங்க, நம்ம அப்படியே உடச்சிக்கலாம். அவ்வளோதான், உடச்சாச்சு. இது காய்தேன் முத்துனதும் சாம்பார் போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இதில் லைட்டாக முள்ளாக இருக்குங்க, வேறு குத்திச்சு கையில். வேறு இதில் வேறு எதுவும் இல்லைங்க. இங்கே ஒரு பிஞ்சு வைக்குது, பார்க்கலாம். வெண்டைக்காய் செடி நம்மளுக்கு இப்படி தாங்க இருக்கும். இன்றைக்கி நம்மளுக்கு 2 காய் கிடச்சிருக்கு, அப்படியே பச்சையாக சாப்பிட்லாங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கீரை அறுவடை பண்ணி முடிச்சு இப்போ இது 3வது பேக்குங்க. ஃபஸ்ட்டு ஒருத்த அறுவடை பண்ணி முடிச்சாச்சு, இது 3வது வாட்டை வந்திருக்கு. அதை நம்ம கட் பண்ணி விடலாம், அது ஒரு ஷார்ட்ஸில் போடுறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம முள்ளங்கி செடிங்க, தாறுமாறாக வளரணும்னா முள்ளங்கி தாங்க. இங்கே பாருங்கள், கீழே கிழங்க பாருங்கள், அது எப்படி வைக்குதுங்க கிழங்கு, சூப்பராக வைக்குதுங்க. பாருங்க, இங்கே ஒரு கிழங்கு, இங்கே ஒரு கிழங்கு, வேறு இங்கே ஒரு கிழங்கு பிஞ்சாக இருக்குது. அடுத்து ஒரு பெரிய கிழங்கு இருக்குங்க. பாருங்கள், இந்த கிழங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு. தான் பிடுங்கிடலாங்க. இதை ஒரு நாள் பிடுங்குற வீடியோவை போட்டு விட்றேங்க. இதை பாருங்கள். அடுத்து வேறெல்லாம் பிஞ்சாதாங்க இருக்குது. இங்கே பாருங்க, எல்லாம் பிஞ்சு தாங்க. இது ஒன்று இது ஒரு காய் முள்ளங்கி. நம்மள்கிட்ட நிறைய முள்ளங்கி போட்டிருக்கோங்க. இந்த வாட்டி நிறைய முள்ளங்கி போட்டு சாகுபடி பண்ணிக்கிட்டு கொண்டு நிறைய முள்ளங்கி போட்டாச்சு. இதான் இங்கே பாருங்கள், இதான் ஃபுல்லாக பிஞ்சுதேன், காயாக வரும் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நமக்கு இது என்னது ஆமாம் தட்டாங்க தாங்க. சாரிங்க, இது பேர் என்னமோ ஒன்றுங்க இல்லைங்க, மறந்துடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா மொச்சக்காய். இது பார்த்திங்கன்னா கீழே வெண்டைக்காய் நட்டு விட்ருக்கேன். வெண்டைக்காய் நாற்று மாதிரியும் நடலாம், விதை மூலம் நடலாம். வெண்டைக்காய் இப்போ நட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.